இப்போது ஸ்க்ரீனில் சில வருடங்கள் இருக்கும். இந்த வருடங்களை நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு கடகராசி அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த கலிகாலத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவனுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த வருடத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு முழுசாகவே பொருந்தும். இயற்கையாகவே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தை தழுவக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அதுவும் மேலோட்டமாலாம் இல்லாமல் ரொம்ப டீப்பாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் இந்த மாதிரியான நபர்களை பின்பற்றக்கூடியவங்களாகவும் வணங்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இயற்கையோடு ஒன்றிணையக்கூடிய இவங்களுக்கு மனிதர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எப்போவுமே ஏதாவது ஒரு சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக இந்த மன ரீதியான கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அதிகமாகவே இருக்கும். ஜென்ரலாகவே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அமைதியாக சாதுவாக இருப்பாங்க. ஆனால் பல நேரங்களில் மற்றவங்களால் புறக்கணிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால மற்றவங்க மேலே ஈஸியாக இவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. உங்களுடைய கோபம், வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத நிலைகளில் தான் இருக்கும். ஆனாலும் இவங்களுடைய சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இவங்களை எப்போவுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே நாளாக நாளாக ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை ஒரு எரிமலை மாதிரி உண்டாக்கிடுது. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட இந்த ஆகாத காலங்கள் அப்படின்னு ஒரு டைம் வரும். அந்த டைமில் இவங்க ரொம்ப அதிக அளவில் பஸ்ட் ஆகிடுவாங்க. என்ன செய்யறது, என்ன பண்ணுறது அப்படின்னே இவங்களுக்கு புரியாது. கிட்டத்தட்ட ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே தடுமாறக்கூடியவங்க தான் இவங்க எல்லாருமே. அண்ட் இதனால் லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே உணர்ச்சியற்ற மனநிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு உருவாயிடுது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.